வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ வந்து அண்மை தகவல் ஆத்ராஸ், அதாவது அந்த போலா பாபா அங்கே வந்து ஒரு 121 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அங்கே ராகுல் காந்தி போகிறாரு. இது இப்போ வந்து அண்மை செய்தி. வேணுகோபால் அவர்கள் அதை அறிவிச்சிருக்காரு. இதில் என்ன செய்தி அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து அவரும் இன்ஜூரி ஆகி படுத்திருக்காரு. அவர் சொன்னது அளவுக்கு அதிகமான கூட்டம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஆரில் இன்னும் போலா பாபா பேர் ஆட் பண்ணல. ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய அலிகாரில் இப்போ இடைத்தேர்தல் வேறு வருது. அதுதான் பிஜேபிக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கலாக மூட்டுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி மிக மிக வலிமையாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்களின் தலித் மக்களின் பிரதிநிதின்னு சொல்லிட்டு இருக்க மாயாவதியிலேருந்து எல்லாரும் அமைதி காக்குறாங்க. இது ஒரு விதத்தில் காங்கிரஸுக்கு நல்லது தான். ஏன்னா மாயாவதி தான் வெகுண்டு எழுந்திருக்கணும். ஆனால் மாயாவதி வெகுண்டு எழுதலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிஜேபியுடைய பி டீம் மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. அப்போ ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க, கமிட்டியே ஒரு ஐவாஸ் தான், இதுக்கு முன்னாடி எத்தனை கமிட்டி போட்டிங்கன்னு ஆரம்பிக்கிறார். இதே போல் 2000 வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு, ஒரு இறந்து போன ஒரு பெண்ணை உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லி போலா பாபா சொல்லி அது பெரிய வாதமாகி அதனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ போட்டவங்க ஏன் இப்போ போடலை? இன்னும் ஒன்று, அவர் மேலே விசாரணை கூட வைக்கலை. இது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. இதையெல்லாம் வச்சு தான் பேச போகிறோம். ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனிக்கணும். ஒன்று, இன்னொன்று, எல்லாத்துக்குமே ஓடி போய் பார்க்கக்கூடிய மோடி, ஏன்னா அவருக்கு காரியம் தான் போவார். இன்றைக்கி மணிப்பூருக்கு போவே இல்லை. இந்த விஷயத்தில் மோடி ஒரு பெரிய ஆர்வம் காட்டாதது ஏன்னா அவர் போனார்னா இந்த விஷயங்கள் அம்பலமாயிரும். ஏற்கனவே யோகிக்கும் அவருக்கும் சண்டை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போது யோகி அரசாங்கத்தின் அஜாக்கிரதைன்னு சொல்லி தான் ஆகணும் அவர். ஆனால் அவருக்கு சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ போகிறத அவாய்ட் பண்ணுறாரு. இன்னொன்று, அவருடைய கால்குலேஷன் என்னென்னா வரக்கூடிய தேர்தல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பிஜேபி யூபியில் இறங்கு முகமாக போயிட்டுருக்கு. இப்போ ராகுல் காந்தி போவார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. முதல்லையே போகாமல் விட்டோன்னு அப்படியே விட்டுறலாம்னு நினச்சாங்க. இப்போ ராகுல் காந்தி போகிறேன்னு சொன்னது பிஜேபிக்கு ஒரு இடி. ஏன்னா அது மட்டும் சொல்லலை, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்க போகிறேன், மக்கள்கிட்ட உரையாற்ற போகிறேங்கிறாங்க. அதுக்குள்ளே பிஜேபியில் இருக்க ஒருத்தர் இல்லை இங்கே இப்போ பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது அது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வருவதை வந்து அலோவ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அலோவ் பண்ணலைன்னா தடையை மீறி போகிறாரு. போனால் பிரச்சனை வரும். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாருமே போய் பார்ப்பாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் எல்லாரும் தான் போய் பார்த்தாங்க. அது வந்து எப்படி இடைஞ்சலாகவும் ஒன்று. இன்னொன்று, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய கருத்துக்களை கேட்பதும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் ஒரு கடமை. ஏற்கனவே ராகுல் காந்தி போகாதுக்கு என்ன காரணம்னா, அப்போ அவ்வளோ உடல்கள் வந்து ஒரே இடத்துல இருந்தது, மருத்துவர்கள் இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருந்தது. அப்புறம் அலிகார் மாவட்டத்தில் அங்கேருந்து தான் இப்போ அங்கே கூடிய மருத்துவர்கள் போகிறாங்க. மருத்துவர்கள் பற்றாக்குறை, மருந்துகள் பற்றாக்குறை, இது ஒவ்வொரு விஷயமும் வருது. ஏன்னா கட்டமைப்பை மேம்படுத்ததாக சொன்ன உத்தரப்பிரதேசத்தில் நிலைமை என்ன? இப்போ அவங்க பிஜேபியே சொல்கிறாங்க என்னென்னா, இந்த உயிரிழப்புகள் அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து டிராஃபிக்கில் நடுவில் எது இருந்தாலும் மருத்துவர்கள் பற்றாக்குறை. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் மருத்துவர்கள் வந்திருக்காங்க, ரைட். இப்போ என்ன பிரச்சனை, 80,000 பேர் கூடுற வேண்டிய இடத்துல 2 லட்சம் பேர் கூப்பிட்டாங்கன்னு. அப்போ ஏற்கனவே 2 லட்சம் பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு பாபாவை விசாரிக்காமல் இன்னும் மயிரிழகால் வருடிட்டு இருக்கும்போது எல்லாருடைய கோபம் அவங்க மேலே திரும்புது. ஒன்று, தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகமாக அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களுடைய கதறல் இதெல்லாம் கேட்கும்போது பிஜேபியால் இதை வந்து எதிர்கொள்ள முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறது பெரிய அளவுக்கு வீரம் காட்டிட்டாருன்னு சொல்லும்போது இந்த இழப்பு வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. ஏன்னா கள்ளச்சாராய மரணத்தில் எவ்வளோ பேருக்கு செத்துட்டாங்க, தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் பதவி விலகணும்னு கேட்டவர் அண்ணாமலை. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலைக்கு ஒரு சங்கடம் என்னென்னா, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் பதவி விலகுன்னு யாராவது கேட்டால் அண்ணாமலை கேட்பாரா? இல்லை அமித்ஷா ஒத்துக்குவாரா? சொல்லுங்கள். அப்போ தேவையில்லாமல் இவங்க ஒருத்தரை குறை சொல்ல போய் இப்போ அதை விட பிரச்சனையாக போச்சு உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஆன்மீக விழாக்களோ எந்த விழாக்களோ ஆன்மீகம்னா பிஜேபி தான். பிஜேபி அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கணும். இப்போ ராகுல் காந்தி போகிறதுனால என்ன பிரச்சனை வரும்? நிறைய பேர் நினைக்கலாம் ராகுல் காந்தி போகிறதுன்னு சொன்ன உடனே மோடியும் கிளம்பிடுவார்னு. மோடி கிளம்புனா அது அவருக்கு இறங்கு முகம். ஏன்னா ராகுல் காந்தி பண்ணுறதே நீங்கள் பண்ணுறீங்களே, இவ்வளோ நாள் போல் திடீர்னு நீங்கள் போவீங்கன்னு ஒரு கேள்வி எழும். அதனால் போக மாட்டேன். இன்னொன்று, இதில் வந்து ஜெயந்த் சௌத்ரிக்கும் பிரச்சனை. ஏன்னா ஜெயந்த் சௌத்ரி அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ என்ன சிக்கல் வரும்? ஜெயந்த் சௌத்ரி போய் யாருக்கு ஆதரவாக பேசுவார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இங்கே வந்து கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கும்போது நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாம் சொன்னாங்களா? விஜய் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே போய் அரசாங்கத்தின் கவனக்குறைன்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் சொல்லலை. மக்கள் என்ன யோசிப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
இன்னொன்று, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அங்கே போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசி அந்த வீடியோ வெளியில் வந்தால் எப்படியான இம்பேக்ட் வரும்? ஏற்கனவே தலித் மக்கள் உங்களுக்கு ஓட்டளிக்கலை, கொஞ்சம் நெஞ்சம் பாக்கெட்டில் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்குது. அதையும் கை வச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு எந்த விதமான விஷயங்கள் வரும்? இப்போவே அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் சொல்கிறது என்னென்னா, முதல் நாள் இந்த சம்பவம் நடந்த உடனேயே பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கணும். நாடாளுமன்றத்தில் பேசினார்ல, அடுத்த நாள் ராஜ்யசபாவில் பேசுகிறேன்னா ராஜ்யசபா கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கணுங்க. வந்து யாராக இருந்தாலும் அந்த வார்த்தை ஏன் சொல்ல மாட்டுறாரு? யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். என்ன நடந்தது சொல்ல வேண்டியது. எடுத்தோன்னே நீதி விசாரணை, அதான் திமுக இங்கே பண்ணிச்சா கள்ளச்சாரத்துக்கு. அதே தான் இவங்க சிபிசிஐடி மாத்திரம் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க. யாராவது சிபிஐ விசாரணை கேட்குறாங்களா? இப்போ கொஞ்சம் யோசனை பாருங்க. எதுக்கு சிபிஐ? 122 பேருங்க, அதாவது ரஷ்ய அதிபர்லேருந்து அமெரிக்கா எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய நியூஸு. மக்கள் வந்து பாதுகாப்பற்ற முறையில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, வெளியில் போகும்போது எல்லாம் அது மிதிச்சு செத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது சாதாரண விஷயமா? அது ஏற்கனவே ரயில்வே துறையில் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஏதோ கவாசக்கி அப்படின்னு ஒரு மிஷின் வாங்குகிறோம், அது ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்படின்னீங்க. அது சொல்லி அது வாங்குறதுலாம் சொன்னதுக்கப்புறம் 2 ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ரயில்வே அமைச்சர் ரிசைன் பண்ண மாட்டார். பாலம் இடிஞ்சு விழுந்தது, கட்டடத்துறை அமைச்சர் ரிசைன் பண்ண மாட்டார். இந்த மாதிரி பிரச்சனை வருது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பண்ண மாட்டீங்க. ஒரு அமைச்சர் கூட நீங்கள் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? பெரிய அளவுக்கான ஒரு மத குருக்களை நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா சிக்கல் வந்துடும். ஒன்று. இன்னொன்று, ரொம்ப கட்டி கேட்குறது என்னங்க, ஒரு ஆன்மீக கூட்டத்துக்கு போகிறாங்க, ஏழை மக்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்ச நாச்சும் மக்கள் யோசிப்பாங்கல்ல. ஒருத்தருக்கு உண்மையிலே சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேங்க. இப்போ சாமனா என்ன யோசிப்போம்? ஒரு பெரிய மகான் இடத்துல போய் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா என்னங்க பேசுகிறவங்க என்னங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க, கடவுள் எங்கேயும் இருக்காருங்க, எங்க தேவையில்லாமல் போய் ஒரு ஆன்மீக குருட்ட போய் போகிறீங்கிற வார்த்தை வருமா வராதா? பேசாதவங்க கூட பேசுவாங்களா இல்லையா? கடந்த காலத்தில் நடந்ததா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே யூபியில் ராமர் கோயில் கட்டி அங்கே ஒழுகிறது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, யூபி இவங்களுக்கு எப்பயுமே சிக்கல் கொடுக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக யூபியில் இவங்களுக்கு இறங்குமுகம் ஆகிட்டுருக்கு. இது யோகியோட இமேஜ் என்ன ஆகும்? இன்னும் குறிப்பாக ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, 2 லட்ச ரூபா பத்தாது, ஆளுக்கு 1 கோடி தரணும்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க? நாங்கள் காலங்காலமாக நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்கிறாங்க, அகிலேஷ் யாதவ் 1 கோடி கொடுக்குறேன்னாரு. எல்லா அரசியல் தானே, சொல்ல வேண்டியது தானே. இப்போ இங்கே கூட கள்ளச்சார மரணத்துக்கு வந்து ஐயா வந்து 1 கோடி கொடுக்க சொன்னாலும் அந்த கதை தான். 2 லட்ச ரூபா ஏற்கனவே அங்கே பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாக்கும். ராகுல் காந்தி அங்கே போய் இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தா எந்த மீடியாவையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா மீடியாவும் அதான் பெரிய நியூஸு. மோடி என்ன பண்ணுறாரு? அவர் பாராளுமன்றத்தில் பேசுனது, அவர் பண்ணுறது எல்லாம் பெரிய நியூஸ் ஆக்க ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய விஷயமாவது பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி. அதையும் தாண்டி நீட்டு பிரச்சனை வருது உச்சநீதிமன்றத்தில், அது இன்னொரு அடி. நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்களேன், இவங்களுக்கு இது எல்லாம் பிரச்சனையாக வருது பாருங்கள், அடிக்கு மேல் அடி. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இவர் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இப்போ நிதிஷ்குமார், நம்ம நாயுடு இவங்க இருக்காங்க, ஏன்னா அவங்க ஸ்டேட் இல்லை, ரைட். நாளைக்கு பக்கத்து ஸ்டேட்டில் அவங்க ஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் அவர் எப்படி டீல் பண்ணுவார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் பிஜேபிக்கும் சிக்கல் இருக்கும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி அங்கே போவது, இப்போ திடீர்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். இதே மாதிரி நிறைய இடத்துல நான் ராகுலை நிறுத்தியிருக்காங்க போவேன். இந்த தடவை நிறுத்தினா அது வேறு மாதிரியான போயிடும். பிஜேபிக்கு இது தெரியும். அதனால் ஏற்கனவே இந்த 144 போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கலாம் ஆலோசனை போயிட்டுருக்கோம். ஏன்னா எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான், இங்கே கார்கெட்லாம் பேசியிருப்பாங்க. ஆனாலும் ராகுல் காந்தி அங்கே போய் மக்களை சந்தித்து அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வரும். பிஜேபிக்கு ஏற்கனவே வந்து தலித் மக்கள் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கும்போது மகாராஷ்டிராவில் தேர்தல் வருது, ஹரியானாவில் தேர்தல், இது கண்டிப்பாக அதை பாதிக்கும். பாதிக்கப்பட்ட மக்களுடன் நீங்கள் போய் நின்று அவங்களோட பேசின வீடியோ வந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு பிரச்சனை வரும். அது தெரிஞ்சு தான் அவாய்ட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, இந்த யோகி போனார்ல, எத்தனை பேரை சந்திச்சாராங்க சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ படுத்துட்டு இருக்கவங்களாம் சும்மா பார்த்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என்னங்க அது இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, யார் மேலே நடவடிக்கை பாருங்கள். அந்த போலீஸ் வந்து எதுவுமே சொல்லலை, கமிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா கடவுளின் பெயரால் ஏற்கனவே நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. கடவுளின் பெயரால் ஏமாற்றக்கூடிய கட்சி எதுன்னு ஊருக்கே தெரியும். அப்படிங்கும்போது கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி இந்த 122 பேருக்கு என்ன யோகியே வாயடிச்சு போயிருக்காரு, ஒன்றும் பேச முடியல. இந்த ராஜபையா கிஜபையெல்லாம் பேசாமல் இருக்காங்க. அவங்களாம் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில. அனுப்பிரியா பட்டேல் ஃபோனே எடுக்கலை, அந்த சேனல்லேருந்து கூப்பிட்றாங்க. அதனால் இன்றைக்கி ராகுல் காந்தி அங்கே போவது பிஜேபிக்கு மேலும் ஒரு தலைவலி. மொத்தமாக இந்தியாவுடைய 80 தொகுதியில் வச்சு கொண்டிருக்கக்கூடிய யூபியில் ஏற்கனவே ஓட்ட விழுந்துருச்சு, இப்போ பெருசாக ஓட்ட விழுது. இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.